ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சுக்கலாம், அது ஊறட்டும். இப்போது பொடியாக நறுக்கின கோஸு, துருவின கேரட், ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெசரிட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒயிட் கிளாத்தில் கூட போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இட்லி பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுட்டு மாவை நான் மறுபடியும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ இது மாதிரி உருட்டிட்டு அதில் ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி கூட பண்ணி வைக்கலாம். நான் இந்த ஷேப்பில் பண்ணி அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சு இறக்கணும்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்